காலேஜில் ஒன் சைடாக லவ் பண்ண பையன் அவளோட ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஈஸியான கொஸ்டினை கேட்டு அவனை வேலைக்கு எடுத்துக்கிறா. ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருப்பான். ஆனால் மேடம் என்னமோ இவங்கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறதும் அன்பா இருக்கிறதும் கட்டாயப்படுத்தி ஷாப்பிங் கூட்டு போகிறதா இருப்பாங்க. இதனால ஃப்ரெண்டு மேடம் ஒன்று கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்க போலன்னு கேட்பான். பதிலுக்கு இவன் மேடம்ன்றதுனால தான் இந்த மீதெல்லாம் பண்ணுறேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பான். இதை ஃபோனை கட் பண்ணாம வச்சதுனால அந்த மேடம் கேட்டுடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து இவனுக்கு ஹெவியாக ஒர்க்கு கொடுத்துட்றாங்க கோவத்தில். இப்போ மேடம் பிறந்த நாள் அன்னைக்கு இவனோட ஃப்ரெண்டு கிட்ட இவனுக்கு எப்படி லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு துரோகம் பண்ணியிருப்பா. அது தெரிஞ்ச உடனே இந்த மேடம் நேரம் அவங்ககிட்ட போய் சாரி கேட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. இப்போ ஒரு லாங் ட்ரிப்காக அன்னைக்கு நைட்டு கிளம்பி போகும்போது கார் பஞ்சர் ஆயிருது. பக்கத்தில் ஒரு பையனுக்கு அடிபட்டுருது. பஞ்சர் ஓட்டலன்னு சொல்லிட்டு இவன் கடைக்கு போயிடுறான். காரில் தனியாக இருக்கிற மேடம் கிட்ட அந்த பக்கம் போன 3 பசங்க வம்பளுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போனதை பார்த்த உடனே இந்த பசங்க பயந்து போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்குள்ள அவங்க தப்பான பொருளை கடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அதை பார்த்த உடனே வெளியே போய் சொல்லிடுவான்னு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. அந்த ஏரியா போலீஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு மூலியமா இந்த விஷயம் வெளியே போனா நம்ம எல்லாம் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொள்ளலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ அந்த பையன் ரிட்டர்ன் ஆயிடுறான். இங்க இந்த பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான். இந்த போலீஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த உடனே இவனை பிடிச்சி உள்ள வச்சிடுறாங்க. ஹையர் ஆஃபீஸர் வந்த உடனே உண்மையை சொல்லி அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்காங்க. அந்த 3 பசங்களை கண்டுபிடிக்காங்க. அந்த பசங்களை விசாரிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டோம்னு சொல்லிடுறாங்க. இங்கே இந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக இவன் முன்னாடியே குழி தோண்டி வச்சிட்டு இருப்பாங்க. இவனோட பார்வை சரியில்லைன்னா இந்த பொண்ணு இவனை அடிச்சிடுறா. தப்பிக்க முயற்சி பண்ணும்போது இவன் அந்த பொண்ணை கத்தியால குத்திடுறான். இந்த நேரத்தில் இவங்க சர்ச் பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கும் போது திடீர்னு பக்கத்தில் உள்ள வைக்கப்பர் எரிஞ்சோடனே நேரம் இங்கே ஓடி வருவாங்க. அப்போ இந்த மேடம் அடிபட்டு கிடப்பாங்க. இவன் கைங்களமா மாட்டிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் வச்சு இவன் அவன் மனசுல உள்ள எல்லாத்தையுமே மேடம் சொல்லிடுறான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறாங்க.